வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. அதிலிருந்து ஒரு சின்ன தகவல் தான். ஸோ அதற்கு முன்பு நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது தெரிய வரும். ஓகேங்களா? இதில் இந்த துறையில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் கடைசி டேட் அப்படின்றது இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நேற்று ஈவினிங்கில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஓடிபி ப்ராப்ளம் அப்படின்றது வந்துச்சு. ஸோ நிறைய நண்பர்கள் அது என்ன ரீசன்னாலனா எல்லோரும் ஒரே டைமில் லாகின் பண்ணி உள்ளே போகிறதுனால தான், வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுனால தான் அந்த மாதிரி இஷ்யூ அப்படின்றது வரும். ஓடிபி வர்றதுக்கும் அது பிரச்சனையாகும். ஏன்னா வெப்சைட்டில் எல்லோரும் ஒரே நேரத்தில் உள்ளே இருப்போம். அதனால் அந்த பிரச்சனை அப்படின்றது இருக்குது. மார்னிங் சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓடிபி எல்லாருக்கும் வருது. ஸோ ஈவினிங் டைம்னால் இப்போ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். அதனால் ஈவினிங் வரையும் வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே அப்ளை பண்ண பாருங்கள். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு 1 வீக் பிஃபோராகவே அப்ளை பண்ணிவிடுங்க, கடைசி நாள் வரையும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய முறை படித்து இதுவே சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் தான் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்படி கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்றது வர்றது காமன் தான். ஏன்னா கடைசி நேரத்தில் நிறைய பேர் உள்ளே இருக்கிறதுனால அது ஓடிபி வராமல் இருக்கும், அப்ளை பண்ண முடியாமல் இருக்கும், உள்ளே போக முடியாது, நெட்வொர்க்கு ஸ்லோவாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துடும். அதனால தான் சொல்கிறோம், ஒரு 1 வீக் பிஃபோர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி நேரத்தில் இந்த இஷ்யூ வரதான் செய்யும். அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே போல் இன்றைக்கி ஈவினிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணிக்கு மேலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது மார்னிங் டைம்லாம் நல்லா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ பண்ண பாருங்கள். ஒரு 2 மணிக்கு முன்னாடியே பண்ண பாருங்கள். ஏன்னா இப்போ சரி இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படின்னா 5 மணி வரையும் வெயிட் பண்ணிவிட்டு 4 மணிக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போகாமல் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், ஒரு 1 வீக் பிஃபோராக பண்ணுங்கன்னு. பட் கடைசியில் 1 வீக் பிஃபோராக பண்ணாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது கடைசி நாளில். ஸோ கடைசி நாள்லேயும் கடைசி டைமிங்கில் போய் பண்ணாமல் ஒரு 3 மணிக்கு மேலே பண்ணுறேன், 4 மணிக்கு போய் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். இப்போயே முடிக்க பாருங்கள். ஒரு 2 மணிக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி முடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா ஏதாவது இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது காமன் தான், இதை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க டேட் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறத இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதுவும் நம்ம ஏதாவது சொல்லணும் அவங்களுக்கு, இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணணும், இஷ்யூவாக இருக்குது, ஓடிபி வரதில் இஷ்யூ, நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, ஸோ அதுக்கு டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு நம்ம கோரிக்கையாக கொடுத்தா தான் அதையும் ஏற்றுப்பாங்க. ஸோ அது அடுத்த கட்டமும் என்ன ஆகுது அப்படின்றது அவங்க சைடில் இருந்து தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றத. முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணிடுங்க. வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைன்ற நபர்கள் அந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். பெய்டு மெட்டீரியல்ஸ் தான். ஓகேங்களா? வேறு எதுவும் சந்தேகம்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.